ஹாய் ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமி ஐ எம் கிவிங் த ரிஸ்கிரிஸ்டு நோபல் லேடி ஐ ரெஸ்கியூஸ்டு கிராஸ்கோஸ் இன் நாட்டினஸ் சீசன் 1ல் எபிசோட் 1 தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அனிமியோட நேம் ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் அனிமி ரொம்ப நல்லா இருக்கும். காய்ஸ் எடிட்டிங் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தினம் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு வீடியோ தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க காய்ஸ். பல பேசாமல் எபிசோடு கொடுப்பேன். எபிசோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்தே ஆகணும். ரொம்பவும் பயந்துக்கிட்டு ஒரு பொண்ணு ஓடிட்டு இருக்கு. சார் இந்த வழியாக தான் அந்த பொண்ணு போயிருக்கு. இது அந்த டீமன் லார்டோட ஃபாரஸ்ட் தானே சார்? இது டீமன் லார்டோட ஃபாரஸ்ட். எது டீமன் லாடா? எது அந்த மனிதர்களை கொள்ளுன்னு சொல்ற அந்த டீமன் லாடா? அது ஃப்ரீயா விடுங்கப்பா, அதெல்லாம் ரூமர் தான். அவன் இடத்துக்கு போனா கொண்டுருவான்னு சொல்ற ரூமர் இருக்கு. பக்கத்துல இருக்க சொல்லுறோம், இது உண்மையா தான் இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க. இதை நான் நம்ப மாட்டேன். சார் அவன் அங்கதான் இருக்கான், வாங்க போலாம். அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு. திருப்பியும் அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்குது. நட்டாலியா, நான் உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன், என்ன மன்னிச்சிரு. அந்த பொண்ணு அப்படியே சொல்லிட்டு கீழே விழுந்துருச்சு. அப்படியே அந்த பொண்ணு சொல்லிட்டு மயங்கிருச்சு. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம். நெய்மரிங் நேஷனில் இருக்க பொண்ணை காணாமா. அந்த பொண்ணு எங்கேயாவது வெளிநாட்டு போயிருக்கும். அப்படியே காட்டில் பார்த்தா ஒரே அனிமல்ஸ் கூட்டமாக இருந்துச்சு. என்னடா அதுங்க கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவான ஓடி போயிடுச்சு. என்னடா அங்கே இருக்கு, என்னது ஒரு பொண்ணா, இப்போ இவளை வேற தூக்கிட்டு போகணுமா? இவ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்காளே, ஓடி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இவளை யாரோ துரத்திருக்காங்க, அது மட்டும் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீயா கூட இருக்க. நம்ம ஹீரோ டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி தப்பிச்சிட்றான். ஓ, இவன் நேரோஸ் கிண்ட சேர்ந்தவனா? நீங்கள் எதுக்கிட்ட அந்த பொண்ணை துரத்திக்கிட்டீங்க? அவள் எங்கள் கிங்டம்க்கு துரோகம் பண்ணிட்டா, அதனால் அவளை கொல்ல சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அந்த பொண்ணு எங்கள்கிட்ட கொடுத்துரு. இப்போ அந்த பொண்ணை கொடுக்கலன்னா நீ ரொம்ப கொடூரமான விஷயத்தெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓ அப்படியா, உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குங்க. ஹீரோ, நான் யார் சைடு இருக்கேன்னு சொன்னால் அந்த பொண்ணு சைடு தான் இருப்பேன். அவனுக்கு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறானுங்க. நம்ம ஹீரோ ஐஸ் மேஜிக் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டான். ஒயிட் அண்ட் பிளாக் சார். வேன் டீமன் லார்ட். அந்த ஸ்பெல்ல அங்கே இருக்க எல்லோரும் வாங்கிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா நம்ம ஹீரோ போட்ட ஸ்பெல்லால் எல்லாத்துக்கும் இப்போ நடந்த எந்த மெமரியும் இருக்காது. எல்லோரும் மறந்துடுவாங்க. எதுவுமே தெரியாமல் எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இவளை பார்த்தா கிரிமினல் மாதிரியே தெரியலையே, ரொம்பவும் இன்னசென்ட்டாக இருக்கா, இவன் அந்த கிண்டமை ஏமாத்துறான்னு சொன்னால் நம்ப முடியலையே. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு மயக்கத்திலிருந்து எழுந்திரிச்சுக்கிறா. நம்ம ஹீரோவும், நீ எந்திரிச்சிட்டியா, இந்த அதை குடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு வாங்கி குடிச்சுக்கிறா. இப்போ சொல்லு, எதுக்காக அங்கேருந்து ஓடி வந்தேன்? நான் ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிட்டேன், பக்கத்தில் ஒரு மேன்ஷன் இருந்துச்சு, அங்கே போகலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இதான் அந்த மனுஷனா? என்னமோ ஒன்று கிரிமினல்லாம் போட்டிருக்காங்க, அப்படிப்பட்டவன் நான் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுகிட்டே சொல்கிறா. ஹீரோ சொல்கிறான், நீ பொய் சொன்ன எனக்கு முன்னாடியே தெரிஞ்சு, என் கண்ணில் ஒரு பவர் இருக்குது, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த பொண்ணு அப்படி அழுக ஆரம்பிச்சிருது. என்னை ஃபஸ்ட் டைமும் ஒருத்தங்க நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுது. இதெல்லாம் எப்போ இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த தலைவருக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்போ தான் அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அவர் என்னை கூப்பிட்டுட்டு, உன்னோட ஈவில் டீட்டெயில் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட நாட்டுக்கு நீ துரோகம் பண்ணதுக்கு உன்னை ப்ரிசனில் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுவுமே பண்ணல, என்ன ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அழுகுது. நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிச்சு, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுற அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, அதான் அப்படி பண்ணிட்டான்னு. நம்ம ஹீரோயினும், நீங்கள் இது வரைக்கும் பண்ண ஹெல்ப்பே போதும், உங்கள் ஹெல்ப்பை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண. நம்ம ஹீரோவும், இங்கே உனக்கு க்ளீனிங் ஒர்க் தரேன், அதை நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன். பாரு, என்னோட இடத்த சுற்றி பாரு எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. நீ இங்கே இருந்தால் என் இடம் க்ளீனாக இருக்கும். இது உனக்கு ஒரு நல்ல வேலையாக இருக்கும். நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். உனக்கு 3 வேளை சோறு, பத்தாவதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் தரேன், இங்கே இருந்துரு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. இங்கே நிறைய எக்ஸ்ட்ரா ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, தங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஒரு வாண்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்கிறேன். அது உண்மைதான், நான் எப்போவுமே ஒருத்தவங்களோட பாஸ்ட்டை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டேன். நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன். அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோ, உனக்கு நடந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் போய் ஜாயின் பண்ணேன். அவங்க என்ன மான்ஸ்டர் தள்ளி விட்டு நீ இங்கே கிடந்து சாவிடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அது ரொம்ப கொடூரமான ஆள். உங்களுக்கு அப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுது அந்த பொண்ணு. இந்த பொண்ணு ரொம்ப பியூராக இருக்கே, நம்ம எது சொன்னாலும் அந்த பொண்ணு நம்பிடுது. நம்ம ஹீரோ, எனக்கு ஒன்றால் மட்டும் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு, என்னால் அது முடியாது அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம ஹீரோ, எனக்குள்ளே ஒரு ஸ்பெல் போட்டிருக்கேன், அந்த ஸ்பெல் போட்டால் 3 செகண்டில் செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். டக்குன்னு ஒரு வில்ல மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டுறான் அந்த பொண்ணை. எவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிட்டு நீ டக்குன்னு நல்லா வில்ல மாதிரி மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயப்படுறாங்க. ஏதோ சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கேயே வேலைக்கு வச்சிட்டான். நம்ம ஹீரோயினோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, இந்த பொண்ணை சர்வெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க, நோபல்லாம் இல்லை, அந்த கிங்டமில் இப்படி ஏமாத்திருக்காங்களே சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறேன். அதாவது திருடுன்னு நினச்சி பயப்படுறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. இல்லை, நான் எல்லா காசையும் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் இங்கே லைப்ரரியெலாம் இருக்குது, உனக்கு எதாவது பண்ணணுன்னா இப்போ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோவும் லைப்ரரிக்கு போயிட்டு, நான் ஒர்க் பண்ணணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே சோசியலாக இருக்கக்கூடாது, இருந்தாலும் இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படி தோணுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்தா, ஹீரோயின்,
2021, 2022 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறேன்னு கேட்டால், நீங்கள் தானே போர் அடிக்கும்போது ஏதாவது பண்ண சொன்னீங்க, அதான் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. போர் அடிக்கும்போது என்ன வேணாலும் பண்ணுன்னு சொன்னால் இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கே, இந்த பொண்ணு ரொம்பவும் இன்னசென்ட்டாக இருக்குது, ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ உன்னோட ஹாபியெல்லாம் என்னன்னு கேட்குறான். ஹாபியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், எனக்கு ஃப்ரீ டைமில் எதுவும் கிடையாது, ஃப்ரீ டைமில் நான் வீடு துடைப்பேன், பெஞ்சை ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணுவேன், அப்படியே என் டைம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை போய் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி, இது வரைக்கும் உன்னோட ஹாப்பியான மூமெண்ட் எது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு ஹாப்பியான மூமெண்ட்லாம் எதுவும் இல்லை. எனக்கு வந்து நட்டாலியா ஒரு தடவை வந்து ஃப்ரூட்டு தந்தால் அது கொஞ்சம் அழுகி இருந்துச்சு, இருந்தாலும் அது நல்லா ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ அப்படியே முறைச்சி பார்க்குறான். ஏன் அப்படி மூஞ்சி வச்சுருக்கீங்க கேட்டால், நான் பிறந்ததுலேருந்தே என் மூஞ்சி அப்படி தான் சொல்கிறான். என்னோடய ஹாப்பினஸ்னால் நான் சின்ன வயசில் வந்து என்னோடய டீச்சரை வந்து கொஸ்டினாக கேட்டு நான் கடுப்பு எழுதுவேன். அந்த மாதிரி ஏதாவது வந்து உனக்கு இருக்கான்னு கேட்குறான் நம்ம ஹீரோ. அந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் எதுவும் இல்லைன்னு சொன்னோம். இப்போ சொல்கிறேன், இனிமேல் நீ ஹாப்பியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஹாப்பியாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். டேபிள் ஃபுல்லாக பாக்ஸாக இருக்குது. என்னடா அதுன்னு கேட்டதுக்கு, உன்னோட ஹாப்பினஸ் இனிமேலேருந்து ஆரம்பம் நாட்டினஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆமாம், நாட்டினஸ்னால் என்ன நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நாட்டினஸ்னால் உனக்கு பிடிச்சதை சாப்பிட்றது, உலகத்தை சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி வந்து இதுதான் நாட்டினஸ், இதுதான் வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இனிமே தான் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம எதாவது இல்லீகலாக பண்ணுறோமா? இது இல்லீகலாக இல்லை, இது வந்து ஒரு ஹாப்பினஸ். ஆனால் அது இல்லீகல்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்காத, அப்படிலாம் இல்லை. சரி இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சொடக்கு போடுறான். கேக்கு வருது. என்னடா அது, டின்னருக்கு கேக்கா? டின்னருக்கெல்லாம் யாரா கேக்கு சாப்பிடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு சரக்கு பாட்டில் எது குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோ ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கூட்டையில் எனக்கு கேக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும், நீ சாப்பிட்லேன்னா நான் எனக்குள்ளே ஸ்பெல்லை போட்டு நான் செத்து போயிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நீயே எடுத்து கொடு, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ எடுத்து கொடுக்குறான். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கேர் பண்ணதில்லையே நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீ கேக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே அழுகிறாங்க நம்ம ஹீரோயின். ஏன் அழுகிறேன்னு கேட்டால், எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணதே இல்லை, நான் சர்வெண்ட்டாக தான் இருந்திருக்கேன், எனக்கு இது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், இது ஹாப்பினஸ் கிடையாது, இது ஜஸ்ட் எ பிகினிங், இனிமே தான் நீ வந்து ஹாப்பினஸ்ஸே பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது வரைக்கும் இப்போ அதெல்லாம் சும்மா, நான் உலகத்தையே சுற்றி காட்டி உன்னை ஹாப்பினஸ்ஸாக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். எதுக்காக அப்படி பண்ணுறது கேட்டால், எனக்கு ஏன்னு தெரில, ஆனால் உனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணி போடுறேன், முடியலை, காப்பிரைட்டாக வருது, இருந்தாலும் வந்து உங்களுக்காக வந்து எடிட் பண்ணி போடுறேன். ஓகே காய்ஸ், உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோடில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.